ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா கூகுள் பிக்சல் 9 ப்ரோ அப்படியே கேமரா தனியாக பிஞ்சு வந்திருக்கு. அது என்ன நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சாம்சங் S25 அல்ட்ராவோட டியூரபிலிட்டி டெஸ்ட் கிடச்சிருக்கு, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹானர்லேருந்து ஒரு புதிய ஃபோன் வரப்போது, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரியல்மி GT7 Geekbench ஸ்கோர் கிடச்சிருக்கு, அதை பற்றி டீட்டெயில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாம்சங்கோட ட்ரைஃபோல்டை பற்றி அப்டேட் கிடச்சிருக்கு, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன், அதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக்கை பத்தி தெரிஞ்சுக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு, அது மட்டும் இல்லாம உங்க சோஷியல் மீடியா எல்லாத்துலயும் ஷேர் பண்ணி நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா கூகுள் பிக்சல் 9 ப்ரோ. இந்த கூகுளோட ஃபிளாக்ஷிப் ஃபோனில் பிக்சல் 9 ப்ரோ சீரிஸ், லேட்டஸ்ட் சீரிஸ், இதில் வந்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூசர் வந்து அப்படியே வந்து ஃபோட்டோஸை போட்டிருக்காரு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கேமரா அப்படியே வந்து செப்பரேட்டாக தனியாக வந்துருச்சு. கேமரா உள்ள மாடல் இருக்குல்ல, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. அது எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எங்கே அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, கூகுள் பிக்சல் 9 ப்ரோ யூசர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதே போல் சில இஷ்யூ வந்து 9க்கும் நடந்திருக்கு, 9 ப்ரோ எக்ஸலுக்கும் நடந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து அவரு தன்னோட ஒப்பீனியன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கூகுள் பிக்சல் 9 ப்ரோ வந்து இந்த மாதிரி நடந்தது, அவரோட ஓனரே போட்டோஸ் எங்க எடுத்து போடுறான்னு கேட்டீங்கன்னா ரெட்டிட், ட்விட்டர் இந்த மாதிரி இடத்துல இதை பார்க்க முடியும். எந்த ஒரு யூடியூபரும் வந்து இதை வந்து ஓப்பனா பேச மாட்டாங்க. நம்ம பேசுவோம், ஏன்னா நம்ம வந்து எந்த பிராண்ட்டையும் நம்ம வந்து தொடர்பு கிடையாது. அதனால நம்ம வந்து இப்போ வந்து ஓப்பனா பேசுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை பத்தி பிக்சலை பத்தி இந்த விஷயத்தை யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிக்சல் அப்படியே கேமரா மாடல் இருக்குல்ல, பேக்ல உள்ள கேமரா மாடல் அப்படியே டாப்பா கலண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு ஷாக் ஆயிருச்சு. அது என்னன்னு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பிக்சல் 9 ப்ரோ ஓனர் வந்து இந்த ஸ்மார்ட் போனோட பேக் பேனல் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பொழந்துகிட்டு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன்ல IP68 ரேட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த போன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேப் பெருசாயிருக்கு. இப்போ நாளடைவில் அந்த கேப் வந்து அப்படியே நல்லா தெரியுது, உள்ள கான்பிடன்ட் தெரியுற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் வந்து ரெட்டிட்ல கிட்டத்தட்ட வாங்கி 3 மாசம் ஆகன போன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, கேஸ் போட்டிருக்காரு, ஸ்கிரீன் கார்டு போட்டிருக்காரு, எல்லாத்தையுமே போட்டு அந்த போனை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. அப்பயுமே அவருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. இது அவர் போனை ஏதாவது கீழே போட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு, நான் போனை எந்த இடத்துலையும் டிராப் பண்ணல, கீழே போடல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இதை வந்து கிட்டத்தட்ட வாங்கி 90 நாள் ஆன போன் வேற எதுவுமே பண்ணல, நான் ரிட்டர்ன் பண்ணணும், அதுல ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட கூகுள் பிக்சல் வந்து 1 இயர் வாரண்டி இருக்கு, அதுக்கப்புறம் 15 டேஸ் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஆனா வந்து இவர் வந்து அவர் அப்ரோச் பண்ணும் விதத்துல தான் அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றது தெரியும். ஆனா இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க வந்து உங்க சைட்ல இருந்து கூகுள் பிக்சல் 9 சீரிஸ்ல ஏதாவது இந்த மாதிரி அதாவது பேனல் அப்படியே பேக் பேனல் உடையிற மாதிரி இல்ல பொழந்துகிட்டு வர மாதிரி ஏதாவது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கீழே உள்ள கமெண்ட்ஸ் அது எந்த மாதிரியான உங்களுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட போன்ஸ் டேமேஜ் ஆகுறது கண்டிப்பா வருந்தத்தக்கதுதான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, விவோ V50 அது வந்து Geekbench ஸ்கோர் வந்திருக்கு. அதுல என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அது என்ன டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். விவோ V50ல பாத்தீங்கன்னா Snapdragon 7 Gen 3 கொடுத்திருந்தாங்க. அதுல 8GB RAM வேரியன்ட்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க. 8GB RAM வேரியன்ட்ல டெஸ்ட் பண்ணும்போது அதுல என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து வால்கன் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்திருக்கு. நம்ம இது வரைக்கும் சிங்கிள் ஸ்கோர் மல்டி ஸ்கோர்னா பார்த்துருப்போம். இது என்னமோ புதுசா வால்கன் ஸ்கோர்ன்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அதை பத்தி எனக்கு ஐடியா கிடையாது. அதை பத்தி ஐடியா கிடைச்சா நான் உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு அந்த ஸ்கோரை பத்தி 4122 வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து மல்டி ஸ்கோரா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதே வந்து V40ல 7 Gen 3 இருந்துச்சு. அதுல 1162 3216 வந்துச்சு. அதே தான் இதுல வந்து மல்டி ஸ்கோர் தான் வால்கன் ஸ்கோர்ன்ற மாதிரி சொல்றாங்க நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை வந்து 8GB RAM வேரியன்ட்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து கேமரா பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 120 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட டிஸ்ப்ளே, 500 nits பீக் பிரைட்னஸ் வரும்போது 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட். அதுக்கப்புறம் இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க, 16GB RAM இருக்கு, 512GB ஸ்டோரேஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து டெஸ்ட் பண்ணது 8GB RAMன்றதையும் 6500 mAh பேட்டரி இருக்கு, 90 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா,
Xiaomi 15 Ultra லான்ச் டேட் எப்போ அப்படின்ற மாதிரி டீடைல் கிடைச்சிருக்கு. அதை தெரிஞ்சுக்கலாம். Xiaomi 15 Ultra வந்து லான்ச் ஆக போது கூடிய சீக்கிரத்தில். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் லான்ச் ஆக போது. ஃபஸ்ட்டு சைனாவில் லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வரும். இந்த Xiaomi 15 Ultraவில் என்னென்ன ஸ்பெக் வரப்போது, இந்தியாவுக்கு என்ன ப்ரைஸ்க்கு வரப்போது அப்படின்றத நம்ம சேனல் டெடிக்கேட்டாகவே சொல்லியிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் என்ன செய்கிறீங்க கேட்டிங்கன்னா யூடியூப்ல போய் Xiaomi 15 Ultraன்னு போட்டு நம்ம சேனல் ஏகே வேர்ல்டு வைடுன்னு பக்கத்தில் போட்டிங்கன்னா நம்ம பேசின வீடியோ வரும். நம்ம என்னென்ன இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அது இல்லைன்னா நம்ம சேனல்ல போய் பார்த்தாலே உங்களுக்கு இருக்கும் அந்த Xiaomi 15 Ultraவோட வீடியோ. அதுல பாத்தீங்கன்னா எப்போ வரப்போகுதுன்ற மாதிரி இப்போ டீசர் அதை விட்டுருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு போட்டோ போஸ்டர்ல வந்துருக்கு கேட்டீங்கன்னா February 26 2025 சைனாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. கிட்டத்தட்ட S25 Ultraவுக்கு போட்டியாவே இருக்கும், டஃபஸ்ட் காம்பனண்டா இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா அதாவது OnePlusோட S5 சீரிஸ் எப்போ வரப்போகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. OnePlusோட S5 சீரிஸ் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஃபோன். இந்த ஃபோன் வந்து எப்போ லான்ச் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் Q2 வரப்போகுது. அதாவது இந்த ஃபோன் வந்து Q2 வரன்றதுனால Q2 எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல்லேருந்து ஜூனுக்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த S5 சீரிஸை பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9350 SoC போயிருக்காங்க. இதுக்கு ஆப்போனண்டா யார் இருக்கா கேட்டீங்கன்னா Redmi Turbo 4 இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம IQ ZN Turbo Pro இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா Snapdragon 888 போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கு காம்படிட்டிவா இவங்க வந்து MediaTek கூட போயிருக்காங்க. ஆனா MediaTek கூட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் போல MediaTek கூட ஒரு முந்தின ஃபிளாக்ஷிப் ப்ராசஸருக்கு போயிருக்காங்க. அதையும் நீங்க தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து சைனாவில் லான்ச் ஆகுது. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்றது தெரிஞ்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா OnePlus S5 சீரிஸை பொறுத்த வரைக்கும் 1.5K ரெஸ்ட்ரிக்ஷனோட மெயினாக பெருசாக பேசப்படுறது ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நேரோ பெசல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது MediaTek Dimensity 9350 SoCயோட வருது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் 7000 mAh பேட்டரி வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபோன் வந்து சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் என்னன்னா OnePlus S3V பொறுத்த வரைக்கும் 25,000 கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த OnePlus S5 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30K வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. இந்த OnePlus 3V தான் இந்தியாவில் OnePlus Nord 4 வந்துச்சு. இப்போ இந்த OnePlus S5 இந்தியாவில் வந்து Nord 5 வரத போது, அதனால இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் Oppo Find N5 வரப்போகுது. Oppo Find N5 மட்டும் இல்லாமல் Oppoவோட Watch X2 வரப்போகுது. இதெல்லாம் வந்து சைனாவுக்கு தான். குளோபலா இவங்க வந்து என்ன பேர்ல வரப்போறாங்கன்னு கேட்டீங்கன்னா Oppo Find N5 வந்து OnePlus Open 2 வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து Watch X2 வந்து OnePlus Watch 3 வரப்போகுது. குளோபல்னா இந்தியாவுக்கும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கா. அதனால வந்து இதுல என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா Oppo Find N5ல ஒயிட் கலர் வேரியன்ட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்லிம்மஸ்ட் போனா இருக்க போகுது. அது இல்லாமல் ஒரு 4 ATM கார்டு வச்சாலே அந்த போன் அந்த சைஸ் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி, அந்த அளவுக்கு ஸ்லிம்மா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Oppo தரப்பு வந்து X2 வாட்ச் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க. இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா Oppo X2 வாட்ச் வந்து X வாட்சை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட Oppo அதாவது OnePlus Watch குளோபல் லான்ச் ஆச்சு. இந்த OnePlus Watch 2 பொறுத்த வரைக்கும் 24,999 ரூபாய்க்கு வந்துச்சு. இது வந்து OnePlus Watch 3 வரும்போது இது வந்து அண்டர் 30K கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா OnePlus Open வந்து 1,39,999 ரூபாய்க்கு 2023 இந்தியாவுக்கு வந்துச்சு. இப்போ வந்து அதே பிரைஸ்க்கு OnePlus Open வந்து விலை குறைய ஆரம்பிச்சிருச்சு. OnePlus Open 2 இந்தியாவுக்கு வரும்போது அதே பிரைஸ்க்கு 1,40,000 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களோட காம்படிட்டர் சாம்சங் இருக்க போறாங்க. சாம்சங்க்கு பிரைஸ் கம்மியா வைப்பாங்க, அது இல்லாம டஃபா கொடுப்பாங்க போட்டி அப்படின்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்தா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியன் ரயில்வேஸ்க்காக புதுசா ஒரு ஆப்பை லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்வார் ரயில் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஆப் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த சூப்பர் ஆப்ல அப்படி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து லாகின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லாகின் யூஸ் பண்ணணும், அல்லது நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்கீங்க. நீங்க வந்து புதுசா அக்கௌண்ட் யூஸ் பண்றவங்க சைன் அப் பண்ணிக்கீங்க. இந்த ஸ்வார் ரயில்ல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அதுல எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இதுல வந்து ட்ரெயினை பத்தி எல்லா டீடைலுமே தெரிஞ்சுக்கலாம், ட்ரெயின் புக்கிங் பண்ணிக்கலாம், டிக்கெட் புக்கிங் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே சேர்த்து இப்போ ஒரே ஆப்பா கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே வந்து வெள்ளிக்கிழமை லான்ச் பண்ணிருக்காங்க இந்த சூப்பர் ஆப்பை. இது ஸ்வார் ரயில் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது ஒன் ஸ்டாப், அதாவது ஷாப்னு சொல்லியிருக்காங்க. ஒரே இடத்துல எல்லாத்தையுமே வந்து பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணணும் ரயில்வே பொறுத்த வரைக்கும். அதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா டிக்கெட் புக்கிங், ஃபுட் ஆர்டர் பண்றது, அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினை பத்தி தெரிஞ்சுக்கலாம், PNR என்கொயரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு ஒர்க் ஆக போகுது, iOSக்கும் ஒர்க் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜ் சப்போர்ட்டும் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து மல்டிபிள் ஆப்ஸை போட்டு நீங்க மேனேஜ் பண்றதுக்கு இந்த ஒன் ஆப் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு.
இந்த ஸ்வா ரயில் ஆப் பற்றி மேற்கொண்டு டீட்டெயில் வேணா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறோம். அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சாம்சங் தரப்புலேருந்து ஒரு ட்ரைஃபோல்டு வரப்போது. அந்த ட்ரைஃபோல்டை பற்றி என்னன்னு தெரிஞ்சுங்களா? சாம்சங் அந்த ட்ரைஃபோல்டுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? ஏற்கனவே சாம்சங் வந்து அவங்களோட ஃபோல்டுக்கு இசட் ஃபோல்டு அப்படின்ற மாதிரி வச்சு ஒரு சீரீஸை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஃபிளிப்க்கும் இசட் ஃபிளிப்னு வச்சிருக்காங்க. அப்போ அவங்க ட்ரைஃபோல்டு வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அவங்க வந்து இந்த சாம்சங் S25 லான்ச்லேயே வந்து அவங்களோட ட்ரைஃபோல்டை பற்றி காமிச்சிருந்தாங்க, அவங்களோட AR கிளாஸை காமிச்சிருந்தாங்க, அவங்களோட மிக்ஸ்ட் ரியாலிட்டியும் காமிச்சிருந்தாங்க. இப்போ வந்து ட்ரைஃபோல்டை பற்றி வந்து ஒரு பேர் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா அவங்க வந்து G ஃபோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்க என்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா 9.96 இன்ச்சு கொண்ட ஸ்க்ரீன் வரப்போது. அது மட்டும் இல்லாமல் நியர்லி 30% லார்ஜர் தென் இசட் ஃபோல்டு வந்து 6 பொறுத்த வரைக்கும் இப்போ அதெல்லாம் லான்ச்சில் இருக்குது. அது 7.6 தான் இருக்கும். அதை விட இதுக்கு ஒரு மடங்கு அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30% லார்ஜாக வரப்போது, லார்ஜராக வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6.54 இன்ச்சு கொண்ட ஹைட்டில் வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட்டை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா Huawei Mate XTயோட வெயிட் கொஞ்சம் கம்மியாக கொண்டு வர போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோட இது பெட்டராகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதோட லான்ச் டைம் லைன் எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் குளோபலுக்கும் சேர்த்து ரீசெண்ட் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா 2026 லான்ச் இருக்க போது, அல்லது வந்து குவார்டர் 3ல வந்து 2025 இதை பற்றி மேற்கொண்டு டீட்டெயில் கிடைக்கும். 2025 ஸ்டார்டிங்ல இதை பற்றி லான்ச் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் 2 லட்சம் யூனிட் தான் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்க. அதனால முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால இதில் வந்து சில பஞ்சாயத்தும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து மேற்கொண்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறீங்கன்னா ஹானர் தரப்புலேருந்து ஒரு புது ஃபோன் வரப்போது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹானர் இந்தியாவுக்காக கொண்டு வர போகிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி டீஸும் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹானர் X9C அப்படின்ற ஒரு ஃபோன் வரப்போது. பார்க்குறதுக்கு சர்க்கிள் மாடலில் கேமரா கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதில் வந்து என்னென்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க. சின்ன சின்ன ஸ்பெக் வந்து லீக் ஆகிருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்க. 6.78 இன்ச்சு கொண்ட 1.5K ரெசல்யூஷனோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. 4000 nits பீக் பிரைட்னஸோட வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து Snapdragon 6 ஜென்னோட தான் வரப்போது. அது மட்டும் இல்லாமல் ஐபியை பொறுத்த வரைக்கும் 65 கொடுத்துருக்காங்க. IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டஸ்ட் அண்ட் ஸ்ப்ரெஷ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா வேற என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா 108 MP மெயின் கேமரா, 5 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 6600 mAh கார்பன் சிலிக்கான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 66 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு அப்டேட் இந்த டீட்டெயில் மட்டும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஐ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கண்ணுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் பிரில்லியன்ட் ஐ ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து குறைச்சிக்கும், பவரை வந்து கன்சியூம் பண்ணி கொடுக்கும், உங்களுக்கு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆட்டோ பிரைட்னஸ் தாண்டி இது நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் க்ரூஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து இப்போ வந்து கேமிங் TWS கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேமிங் TWSல என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் RGB லைட்டோட வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அந்த RGB லைட்ல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ABS ஸ்பேஸ்ஷிப் இன்ஸ்பயர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதனால வந்து மெக்கானிக்கல் RGB லைட் கொடுத்துருக்காங்க. RGB பிரீத்திங் சார்ஜிங் கேஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து வெயிட்டை பார்த்தீங்கன்னா 5.5 கிராம் பெர் பெட் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டுத்துலையும் வந்து 13 மில்லிமீட்டர் டைனமிக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாய்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப் டு 45 dB வரைக்கும் இருக்க போது. ENC இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் CVC ஒன்று நாய்ஸ் ஃபில்டரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் 80 ஹவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்க யூஸ் பண்ண, அதாவது 400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸோட நீங்க யூஸ் பண்ணலாம். ப்ளூடூத் 5.3 இருக்கு. லோ லேட்டன்சி மோட்டர் கொடுத்துருக்காங்க கேமிங் மோடுக்காக. அதனால 40 மில்லி செகண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல், ஆன் ஆஃப் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க இந்த க்ரூஸ் ஃபோர்ட் கேமிங் TWS பொறுத்த வரைக்கும் 1699 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆல்ரெடி நிறைய இருக்கு. இந்த ஒரு பிராண்ட்ல இருந்து இப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுங்க. இதோட ஆஃபர் லிங்க் நம்ம வீடியோ கீழே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல் எக்ஸ்க்ளூசிவா இருக்குன்றது தெரிஞ்சுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இப்போ சாம்சங் கேலக்சியோட S25 அல்ட்ராவோட டியூரபிலிட்டி டெஸ்ட் கிடைச்சிருக்கு. இந்த டியூரபிலிட்டி டெஸ்ட்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா சாம்சங் S25 அல்ட்ரா கொடுத்தா அந்த ரிங்கு, அதாவது கேமரா மாடியூல இருந்து சுற்றில உள்ள ரிங்கை அவங்க வந்து ஈஸியாக பீல் ஆஃப் ஆகி வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு யூடியூபர் வந்து அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. இந்த சும்மா சாதாரணமாகவே அதை வந்து டிகர் பண்ணும்போது, துண்டும் போது, அதை பேக்கும்போது அந்த ரிங் பீல் ஆஃப் ஆகி வருது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாக கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து டிஸ்பிளே வந்து S24 அல்ட்ரா வந்து அவர் ஒரு டேமேஜ் லெவல் வச்சிருக்காரு. அதில் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கும்போது 7th லெவலில் வந்துச்சு. ஆனால் வந்து S25
அல்ட்ராவில் அப்கிரேட் பண்ண கொரில்லா கிளாஸ் ஹேமர் 2 கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஸ்கிராச்சஸே வந்து 7th லெவலில் தான் வந்துச்சு. ஆனால் வந்து இதில் ஸ்கிராச்சஸ் பார்த்தீங்கன்னா 6th லெவல்லே வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே அவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இந்த ரிங்கு பேர்ந்து வர்றது தான் கொஞ்சம் இப்போ வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். அதனால வந்து நம்ம நாளடைவில் தானாகவே பீல் ஆஃப் ஆகி வர்றது பேர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங் தரப்புலேருந்து இப்போ வந்து தங்களோட பழைய டிவைஸ்க்கும் இன்னும் 3 வருஷம் ஓஎஸ் அப்டேட் கொடுக்குறாங்க. அது எந்தெந்த டிவைஸ்ன்றது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சாம்சங் வந்து கிட்டத்தட்ட S24லேருந்து 7 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இப்போ வந்து தங்களோட பழைய டிவைஸ்க்கும் சேர்த்து வந்து இப்போ 3 வருஷம் இன்னும் அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா மேஜர் ஆண்ட்ராய்ட்ஸ் அப்டேட் வரும், அப்படி இல்லைன்னா 1UI அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கேலக்ஸி S சீரீஸில் S20 Plus, S20 Ultra, S20 FE வரும். அதாவது Z சீரீஸ் Z Flipல இருந்து அதுக்கப்புறம் வந்து Z Fold 2க்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சீரிஸ் ஃபுல்லாவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் A சீரீஸ்ல எக்கச்சக்கமான ஃபோன்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டை நான் அப்படியே வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பண்றேன். அந்த லிஸ்ட்டை அப்படியே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க எந்தெந்த இதுக்கு வரும் அப்டேட் அப்படின்றத. அதனால வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணீங்கன்னா எக்கச்சக்கமா ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. சாம்சங் யூசர்ஸ் உங்க போனுக்கு இந்த அப்டேட் வருமானதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அல்லது நம்ம ட்விட்டர்லயே அப்டேட் பண்றோம். ட்விட்டர்ல பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ட்விட்டரில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால டெக்ஸ்ட் அதிகமாக போடுறதுக்கு, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் அங்கே மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா விவோவோட X200S பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து என்னென்ன வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விவோ X200 சீரீஸில் எஸ்ன்ற ஒரு ஃபோன் வரப்போது, அந்த ஃபோனில் என்ன வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து அந்த ஃபோன்லேயே அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வரப்போது, வயர்லெஸ் சார்ஜிங் வரப்போது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அவங்க வந்து X200 Proவில் எப்படி இருந்துச்சோ அதே போல ஃபீச்சர்ஸ் X200Sலையும் வருன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. X200S பொறுத்த வரைக்கும் இதில் வந்து MediaTek Dimensity 9400 ப்ளஸ் சிப்செட்டோட போகுது. X200 பாத்தீங்கன்னா 9400 போச்சு. இது அப்கிரேடா X200 பிளஸ் எஸ்ல பாத்தீங்கன்னா 9400 பிளஸ் சிப்செட்டோட போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா விவோ இப்போ வந்து தங்களோட X300 Pro மினிக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம். விவோ X300 Pro மினி வந்து அடுத்த வருஷம் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த வருஷம் எண்டில் நம்மளுக்கு வரும். அது வந்து குளோபலா வரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வரும். விவோ இந்த வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா X200 Pro மினியை வந்து இந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க. அதே போல X300 Pro மினி அதை விட பவரா வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா பவர்ஃபுல் சிப்செட் லேட்டஸ்ட் பவர்ஃபுல்லோட MediaTek பக்கம் போவாங்க. ஏன்னா MediaTek விவோ வந்து ஒவ்வொரு சீரீஸ்ல அவங்களோட ஃபிளாக்ஷிப் சீரீஸ்ல MediaTek பக்கம் தான் போறாங்க. அதனால X300 Proலயும் MediaTek Dimensity 9500 சிப்செட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து அவங்க அதான் கொண்டு வர போறாங்க. அதுக்காக வரும் சிப்செட் மட்டும் வரும். அது மட்டும் இல்லாம அவங்க ஒர்க் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே லேட்டஸ்டா கொடுக்கணும், அது காம்பாக்ட் டிவைஸ்ல கொடுக்கணும் இருக்காங்க. அவங்க இப்போ இன்னும் பவர்ஃபுல்லான காம்பாக்ட் போன் வரும்னு இருக்காங்க, ஒர்க் பண்றாங்கன்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரியல்மி GT7 வந்து Geekbench ஸ்கோர் ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அது என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா Snapdragon 8 Eliteோட இந்த பிப்ரவரியில லான்ச் ஆக போகுது. அதுல என்ன கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா அது எதுல டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். ரியல்மி GT7 பொறுத்த வரைக்கும் அது Qualcomm 8 Eliteோட தான் வரப்போகுது. அந்த போனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா Android 850 வரப்போது. இது 16GB RAM இருக்க போது, Android 15 இருக்க போது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 120 watts வயர் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன Geekbench ஸ்கோர் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் ஸ்கோர்ல 2914, மல்டி ஸ்கோர்ல 8749ன்ற மாதிரி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து இவர் என்னென்ன ஸ்பெக் கொடுக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா 6.78 இன்ச் கூட 1.5K ரெசல்யூஷன் AMOLED டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. அது இல்லாம மல்டிபிள் RAM ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுக்க போறாங்க. அதாவது 8GB ல இருந்து 8GB 12GB 16GB 24GB RAM வரைக்கும் கொடுக்க போறாங்க. ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 128GB ல இருந்து 1TB வரைக்கும் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க டூவல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 50MP பிரைமரி கேமரா, 8MP அல்ட்ரா வைட்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன பிரைஸ்க்கு வரலாம்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சைனாவில் வந்து 3399 யுவான் சொல்லியிருக்காங்க. அது அப்படியே குளோபல்ல கன்வெர்ட் பண்ணா $465, இந்திய மதிப்புல கன்வெர்ட் பண்ணா ஒரு 40,000 கிட்டத்தட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுக்கு ஒரு 40 ல இருந்து 45 பிரைஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது என்னோட கருத்தா இருக்கு. ஏன்னா அதோட பிரைஸ் மாறும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஃபைனல் இன்ஃபர்மேஷன்
கேசியோ தரப்புலேருந்து ஒரு ரெட்ரோ வாட்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரெட்ரோவில் ஸ்ட்ராப் வாட்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 4 மாடல் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சீரிஸ் கேட்டீங்கன்னா A130WE சீரிஸை கொண்டு வந்திருக்காங்க. அந்த 4 மாடல்ல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு சீரிஸ்க்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சிமெண்ட் கலர்ல 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. கோல்டு கலர்ல ஒன்னு கொடுத்துருக்காங்க. அது சிமெண்ட் சொல்லுவாங்க, ஒன்னு பிளாக்னு சொல்லுவாங்க, ஒன்னு சில்வர் சொல்லுவாங்க, ஒன்னு சிமெண்ட் ஆஷ் கலர்னு சொல்லுவாங்க, கோல்டு 4 கலர்ல வந்திருக்கு. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. அந்த இதுல அது வந்து என்ன கேட்டீங்கன்னா அனலாக்கும் கொடுத்துருக்காங்க. அனலாக் வந்து சும்மா ஒரு பாக்ஸ்க்குள்ள கட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லா டிஜிட்டல் வாட்ச்லயும் என்னென்ன இருக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் காலண்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆட்டோவா அது ஃபுல் காலண்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், காலண்டர் எல்லாம் செட் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட்டர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுல வந்து 24 ஹவர்ஸ் மோடு இருக்கு, 12 ஹவர்ஸ் மோடு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து நார்மலா பாக்கி என்ன வாட்சஸ்ல இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்க பேட்டரி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட பிரைஸ் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சைனா மதிப்புல கன்வெர்ட் பண்ணக்குள்ள அதிகமா இருக்கு. அதாவது குளோபல்ல வந்து கிட்டத்தட்ட வந்து $71 வரும்னு சொல்லியிருக்காங்க. $71 அதாவது A130WE G1A அப்படின்ற மாடல் கிட்டத்தட்ட 6147 ரூபாய்க்கு வருது இந்திய மதிப்பில். அதோட அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன பிரைஸ்க்கு கேட்டீங்கன்னா $57 கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த மாசத்துல லான்ச் ஆயிடும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 4935 ரூபாய்க்கு வருது. ஒரு கேஷ்ன்ற பிராண்டுக்காகவே நிறைய பேர் வாங்குவாங்க. இது ரெட்ரோ மாடல் சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. வாட்ச் யாராவது பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா இந்தியாவுக்கு அவைலபிளா இருக்கான்னு பார்த்துட்டு இந்தியாவுக்கு அவைலபிளா ஆகும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். இந்தியாவுக்கு இந்த பிரைஸ் வருதான்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இதோட பிரைஸ் ஹையா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி வந்து பேஸ் மாடல் வந்து ஒரு 5000 6000 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி நான் அப்டேட் பண்றேன் லான்ச் பண்ண போல. இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன் இதுதான். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பர்சனலா கண்டாக்ட் பண்ண நம்ம சோஷியல் மீடியா இருக்கு, அதாவது இன்ஸ்டாகிராம் இருக்கு, ட்விட்டர் இருக்கு. அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற ப்ராடக்ட்டோட ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாம எல்லா எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸும் நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.